எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ஓட்டடை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஓட்டடை வந்து ரெண்டு டைப் இருக்கு. மலபார் ஸ்பெஷலும் இருக்கு, சவுத் கேரளா ஸ்பெஷலும் இருக்கு. மலபார் ஸ்பெஷல் ஓட்டடை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறாங்க. இது வந்துட்டு ஆப்பம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். சவுத் கேரளா ஸ்பெஷல் ஓட்டடை வந்துட்டு இலையடை மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணி எடுத்துடுவாங்க. அது வந்து அப்புறமா ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இப்போ இந்த ஓட்டடை பண்ணுறதுக்காக 1.5 கப்பு பச்சை அரிசி நான் இங்கே எடுத்திருக்கு. 350 கிராம் 350 கிராம் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இது வந்து நல்லா கழுகினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இதுக்குள்ளே ஊற்றி இருக்கிற தண்ணி வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் அந்த தண்ணி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கு. கூடவே வந்து 1 கப்பு வேக வச்ச ரைஸ், பொன்னி அரிசி தான் நான் இங்கே வேக வச்சு எடுத்துருக்கு. 1 கப்பு இருக்குது, நல்லா வேகணும். ஒயிட் ரைஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே நான் எடுத்துருக்கிறது வந்து பொன்னி அரிசி தான். அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றும் போது நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். அந்த அரிசியோட லெவலில் கொஞ்சம் கீழே தான் எப்போவுமே நம்ம ஊற்றி அரைப்பாங்க. இப்போ வந்து நம்ம மண்சட்டியில் தான் இது பண்ணுறாங்க, அது சொல்ல மறந்துட்டேன். இது நம்ம ஸ்பெஷலாக எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது மண்சட்டியில் தான் பண்ணுவாங்க. மண்சட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், ரொம்ப நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு. பேட்டர் பார்த்துக்கோங்க, ரொம்ப நைஸாக இருக்குது அந்த பேட்டர். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப்பு தேங்காய், 1 கப்பு தேங்காய் இதுக்குள்ளே போட்டுடலாம். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு முட்டை ஊற்றிடலாம். இதுவே வந்து முட்டை ஊற்றாமையும் செய்யலாம். முட்டை சாப்பிடாதவங்க இருந்து முட்டை ஊற்ற வேண்டாம், மிச்ச ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாலும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை வந்துட்டு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கு. அது வேண்டானா நீங்கள் போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் அந்த பேட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கு. நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ணுறேன் அப்படின்னா பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னும் தண்ணி ஊற்ற போகிறேன், எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் மாவு மாற்றி வச்சுருக்கு. பாருங்கள், நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 1/2 கப்பு தண்ணி வந்துட்டு அந்த பேட்டர் கூட கொதிக்கிற தண்ணி அவ்வளோ சூடோடு அதுக்குள்ளே ஊற்றி உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்துட்டு அந்த பேட்டருக்குள்ளே ஊற்றி அந்த பேட்டர் வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இந்த மாவுக்கு வந்து லைட்டாக சூடு இருக்குது. ஆறதுக்கு விட வேண்டாம், அப்படியே நம்ம வந்துட்டு ஓட்டடை பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்டடை வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த மண்சட்டியில் தான் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டவ் நல்லா சூடாகிறதுக்கு வச்சுருக்கு. உங்ககிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மண்சட்டி இருந்தால் அதே எடுத்துக்கோங்க, இல்லை இருந்தால் மட்டும் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இந்த சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை மாவு நம்ம ஊற்றும் இல்லைங்களா, அதே அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப கட்டியாக ஊற்றக்கூடாது, ரொம்ப கட்டியாக ஊற்றிடுச்சுன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். தீ வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 செகண்டுக்கு அப்புறம் தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக நுரையா இருக்குது. அதுக்குள்ளே அந்த பபிள்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். ஒரு 6 to 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம ஓட்டடை வந்து ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு நம்ம எந்த எண்ணெயுமே ஊற்றலை, அதே மாதிரி இது மண்சட்டியில் தான் வச்சுருக்கு. அதனால நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிட்டு சீக்கிரம் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கரெக்டாக அந்த கரிஞ்சு அடி பிடிச்ச மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பலமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஓட்டடை வந்து சூப்பராக வந்திருக்கு. இதுதான் மலபார் ஸ்பெஷல் ஓட்டடை. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த மண்சட்டியில் பண்ணுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து நான்ஸ்டிக் பேனில் பண்ணால் கிடைக்காது, இரும்பு தோசை தவையில் பண்ணாலும் கிடைக்காது. மண்சட்டியில் தான் அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்க எல்லா ஓட்டடையும் அதே மாதிரி மண்சட்டியில் பண்ணி எடுத்துருக்கு. இதோட சாஃப்ட்னஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஹோலாக இருக்குது, அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து சிக்கன் குழம்பு கூட தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெஜிடேரியன்ஸ் வந்து மசாலா குழம்பு ஏதாவது ஒரு நல்ல ஸ்பைசியாக இருக்கிற மசாலா குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இதோட அடி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் அடி பிடிக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அடி பிடிச்சதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மாவு உடனே அரைச்சி உடனே பண்ணியிருக்கு. ஈஸ்ட்டு பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. இருந்தாலும் நம்ம ஆப்பம் பாருங்கள், ஓட்டடை பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. மண்சட்டியில் பண்ணனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டும் இருக்குது. இப்போ வந்து அதே மாவு நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி பார்க்கலாம், எப்படி வர்றேன்னு பார்க்கலாம். முதல்ல சொல்லியிருந்தேன், நான்ஸ்டிக் பேனில் நம்ம வந்துட்டு இந்த பேட்டர் ஊற்றும் போது இந்த மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. மண்சட்டியில் ரொம்ப கட்டியாக கிடைக்கும், ஆனால் நான்ஸ்டிக் பேனில் தின்னாக இருக்கும். ஸோ அந்த நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுறதுக்கு நீங்கள் மாவு அரைக்கிற அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மாவு வந்து திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மண்சட்டியில் ஊற்றுற மாதிரி அந்த அளவுக்கு பபிள்ஸ் வரல. இருந்தாலும் இந்த ஓட்டடையும் சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டெக்ஸ்டர் பாருங்கள், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முதல்ல பண்ணுறதோட இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியுது. அவ்வளவுதான். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மண்சட்டியில் பண்ணும்போது சில டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம். அப்போ வரும்போது நீங்கள் இது சரியாகாதுன்னு நினச்சி சங்கடப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இல்லை நீங்கள் மாவு ஊற்றிட்டு இருக்கும்போது 1-2 ஓட்டடா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சூடு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி மாவை ஊற்றுறது அப்படின்னு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.